சப்கோ நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படின்னு வெல்கம் டு நாளைய தினம். வருகிற ஆகஸ்ட் 2025 தேர்வு நடக்க போகுது. அது மத்தியமாவில் வந்து ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்னு இருக்குது. அது சண்டே நடக்கும். அது வந்து இப்போ ஃபஸ்ட் பேப்பரில் ஏற்கனவே எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃபுல்லாக நாங்கள் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கிராமர் பார்க்குறோம். இது வந்து 12th ரோமனில் வருது. இதுக்கு வந்து மொத்தம் 10 மார்க்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 8 கொடுத்து 5 கேட்பாங்க. பார்க்கலாம். கின்கின் பான்சி பிரசன்னங்கா உத்தர் லிக்கி 5 வினாக்களுக்கு மட்டும் விடை எழுதுக. நம்ம மொத்தம் டோட்டல் மார்க்ஸ் வந்து 10 மார்க்கு. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸு. வர்ணக்கிசே ககத்தேகை ஒரு மொழியின் அடிப்படை குறியீடுகள் என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. வர்ண அப்படின்னா எழுத்துக்கள் அர்த்தம். இந்த எழுத்துக்கள் என்றால் என்ன? கிஷி பாஷாமி மூல் தவனி சிங்கக்கு வர்ண ககத்தேகை. கிஷி அப்படின்னா வந்து ஒரு மொழியிலிருந்து எந்த ஒரு மொழியிலிருந்து மூல ஆதாரம், தவனி அப்படின்னா ஒளியின் அர்த்தம். மூல ஆதாரமாக அடிப்படையாக இருப்பது எழுத்து என்று அழைக்கப்படுகிறது. கதித்தியா லிக்கித்து பாஷாக்கா மூல் ஆதார் கியாகை. கதித்துனா வந்து பேச்சு மொழின்னு அர்த்தம். இந்த பேச்சு மற்றும் எழுத்து மொழிகளுக்குடைய மூல அடித்தளம் என்ன? கியான என்னன்னு கொடுத்து மூல அடித்தளம் என்ன? கதித்தியா லிக்கித்து பாஷாக்கா மூல ஆதார். இந்த கொஷினில் அப்படியே இங்கேருந்து பார்த்தா அப்படியே ஆதார் வரைக்கும் எழுதிட்டு இந்த பேச்சு மொழி மற்றும் எழுத்து மொழியினுடைய மூல ஆதாரம் தவனி அப்படின்னா ஒலின்னு அர்த்தம். அதுக்கும் ஒலி. இந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து வந்து பேச்சு மொழி தான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லி தருவோம். அப்போ ஒலிங்கும் போது சவுண்டு. அப்போ இங்கே கியான்ற இடத்துல தவனி தவனி அப்படின்னு எழுதணும். இது 2 மார்க்கு. லிபி கிசே ககத்தேகை எழுத்து வடிவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லிக்னே மீ பிரயுக்து சின்ஹோ கோ லிபி ககத்தேகை. அப்போ எழுத்து வடிவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வந்து லிக்கினே அப்படின்னா எழுதுவதின் மூலம் உபயோகப்படுத்துதல். பிரயுக்தி அப்படின்னா உபயோகப்படுத்துறது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பம் முதல் என்ன பண்ணோம், எழுத்துக்களை வந்து கற்றுக்கிறோம். அந்த எழுத்துக்களை வந்து உபயோகப்படுத்துவதன் மூலம் எழுத்து மொழி என்று அழைக்கப்படுகிறது. ஹிந்தி வர்ணமாலா மே கிந்தே சுவர் அவுர் ஜன்ஜன்ஹை. ஹிந்தி வர்ணமாலான எழுத்துக்கள், ஹிந்தியினுடைய எழுத்துக்களை வந்து எத்தனை வந்து உயிரெழுத்துக்கள் மற்றும் மெய்யெழுத்துக்கள் இருக்கின்றன? ஹிந்தி வர்ணமாலாமே கித்தினேன்னு கொடுத்துருவாங்க. கித்தினே சுவர். கித்தினேனா வந்து சுவர்னா வந்து உயிரெழுத்துக்கள். மொத்தம் எத்தனை இருக்குன்னா 11 இருக்குது. கியாரகு. அப்போ இங்கே 11 நம்பர் போடணும். மற்றும் வந்து எஞ்சன் கேட்டிருக்காங்க. எஞ்சன் அப்படிங்கும்போது இந்த தைந்தீஸ்லாம் வந்து 33ன்னு அர்த்தம். 33 எழுத்துக்கள் இருக்கின்றன. இப்போ இந்த வந்து ஆய் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வந்து 13 இருக்கும். நம்ம அம்மாவும் நம்ம வந்து உயிரெழுத்துக்கள் வந்து வராது. அதனால தான் வந்து நம்ம மொத்தம் வந்து 11ன்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எஞ்சனில் வந்து மொத்தம் டோட்டலாக வந்து 37 இருக்குது. எஞ்சனில் கான்சன்ஸ் மெய்யெழுத்து இருந்தாலும் இந்த ஷா இதில் அது இந்த 4 எழுத்து வராது. அதை விட்டுட்டு மீதி இருக்கிறது தான் வந்து என்ன வரும், 33 எழுத்துக்கள் தான் வரும். அதுதான் நீங்கள் எழுதணும். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 11 வரும். இதில் வந்து 33 வரும். சுவரும் பிரயோகே கைசே ஹோத்தாக. உயிரெழுத்துக்கள் எப்படி உபயோகப்படுத்தப்படுகின்றன? கைசே அப்படின்னா எப்படின்னு அர்த்தம். அந்த சிவரோங்கா பிரயோகு சுதந்திரத்து ரூப்புமே ஹோத்தா. சுதந்திரத்து அப்படின்னா அது சுதந்திரமான அடிப்படையில் உபயோகப்படுத்துகின்றன. முதல்ல வந்து உயிரெழுத்துக்கள் வந்து இந்த ஆண் சொல்லிட்டு நம்ம எழுதுகிறோம். அந்த எழுத்து வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால அது சுதந்திரமாக நம்மளால் வந்து கற்றுக்க முடிகிறது. எஞ்சன் கிசே ககத்தேகை. இந்த மெய்யெழுத்துக்கள் எப்படி அழைக்கப்படுகிறது? எஞ்சன்னா வந்து மெய்யெழுத்துக்கள். சிவரும் கி சகயத்தா சே உச்சரித்து வர்ணோங்கா யஞ்சன் ககத்தேகை. சிவரம் அப்படின்னா வந்து சிவர்னா வந்து உயிரெழுத்துக்கள். அந்த உயிரெழுத்துக்களின் உதவியின் மூலமாக சகயத்தா அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறது. இந்த உயிரெழுத்துக்களின் மூலமாக உச்சரிக்கக்கூடிய ஒளியின் காரணமாக, வர்ணம்னா எழுத்துக்கள் அர்த்தம். அந்த ஒளியின் காரணமாக யஞ்சன் என்று அழைக்கப்படுகிறது. சன்யுக்து யஞ்சன் கிசே ககத்தேகை உதாரணம் தருக. சன்யுக்து அப்போ 2 மெய்யெழுத்துக்கள் தோ யஞ்சன்கு மேல்கு சன்யுக்து யஞ்சன் ககத்தேகை. அப்போ வந்து 2 எஞ்சன்களும் வந்து கலந்துக்கிறதுனால அப்போ வந்து தோனா வந்து 2 அர்த்தம். எஞ்சன்னா வந்து கான்சன்ஸ் மெய்யெழுத்துக்கள் வந்து அந்த மேல்கோ
சன்யுக்து யஞ்சன் ககத்தேகம். இப்போ இரண்டு மெய்யெழுத்துக்கள் வந்து ஒன்று சேர்றதுனால அது வந்து சன்யுக்தி யஞ்சன் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணம் வந்து அவங்களே கொடுக்க சொல்லியிருக்காங்க. உதான்னு கொடுத்துருக்காங்க. உதா அப்போ இது எதில் வருதுன்னா கான்சன்ஸில் யஞ்சனில் வருது. அப்போ இத்து கூட்டல்ற இத்ர, இத்து கூட்டல் இப்போ 2 எழுத்து வந்திருக்கு இந்த இடத்துல. இது வந்து இத்ரா, இத்து கூட்டல்ற இத்ர. இப்போ அனிஸ்வார் கிசே ககத்தேகை. அனிஸ்வார் அப்படின்றது எங்கே உச்சரிப்போம் அப்படின்னா வந்து இது வந்து கூட்டு மெய்யெழுத்துக்குன்னு சொல்லுவாங்க. இது மூலியமாக உச்சரிக்கிறோம். அதுதான் அனிஸ்வார் கிசே ககத்தேகை. சிவர்கே பாத்து ஆனேவாலி யஞ்சன்கோ அனிஸ்வார் ககத்தேகை. இந்த உயிரெழுத்துக்களுக்கு பிறகு ஆனைவாளி உயிரெழுத்து முதல்ல வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன வருது, உயிரெழுத்துக்களுக்கு பிறகு ஆனைவாளி யஞ்சன்கோ அனிஸ்வார் ககத்தேகை. உதா அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். உயிரெழுத்து எங்கே ஆ வந்திருக்கு, அதுக்கு பிறகு என்ன வந்திருக்குங்க, இங்கே க வந்திருக்கு. கேன்றது மெய்யெழுத்து. உயிரெழுத்துக்கு பிறகு தான் வந்து என்ன வருது, இந்த இடத்துல மெய்யெழுத்து வந்திருக்கு, எஞ்சன் வந்திருக்கு. அதனால தான் வந்து அனிஸ்வார் என்று அழைக்கப்படுகிறது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். ஆங்கு விசர்க கே குச்சு உதாரணம் ஜீஜியே. விசர்க எழுத்துக்கு வந்து சில உதாரணங்களை, குச்சின சில உதாரணங்களை எழுதுக. விசர்கக்கு குச்சி உதாரணம். இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, இங்கே சைடில் வந்து விசர்க அப்படின்னா வந்து அக. அப்போ வந்து இந்த சைடில் 2 டாட் வரும். உயிரெழுத்தில் வந்து அகன்னு சொல்லி லாஸ்ட் எழுத்து கொண்டு வரும். அந்த மாதிரி இந்த சைடில் 2 புள்ளி வைக்கிறது தான் வந்து விசர்கன்னு வரும். இப்போ அத்துக, புன்க, பிராயக, ஆதினா எக்ஸட்ரா முதலியவை அப்படின்னு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அத்துக, புன்க, பிராயக. அனுநாசிக்கு சின்ஹ கா உதாரணம் ஜீஜியே. அனுநாசிக்கிறது வந்து மூக்கில் தான் அது உச்சரிக்கிற. இந்த எழுத்துக்களுக்கு வந்து சில உதாரணம் எழுதுக. அனுநாசிக்கு சின்ஹக்கு உதாரணம். அப்படியே இந்த கொஷினை பார்த்து அப்படியே எழுதிட்டு இங்கே வந்து வந்து சந்திரபிந்து மாதிரி எழுதணும். இது எப்படி உச்சரிக்கணும், சாந்த் வந்து நிலவு. மாங்குனா வந்து அம்மா. ஹாங்ஸ் அப்படின்னா வந்து சிரிக்கிறது. அப்போ வந்து நிலவு, அம்மா, சிரிப்பு. இந்த 3 வந்து இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரைட் பண்ணணும். இந்த சந்திரபிந்து முக்கியமாக எழுதணும். அதுக்கு தான் வந்து இது எக்ஸாம்பிள்ஸே கொடுத்துருக்காங்க. அனிநாசிக்கணும் சந்திரபிந்து. கின் சப்தோமி விசர்க கா பிரயோகனகி ஹோத்தாகை. கின் எந்த சொற்களில். அப்போ கின் அப்படின்னா எந்தன்னு அர்த்தம், சப்தம்னா வந்து சொற்கள்னு அர்த்தம். எந்த சொற்களில் வந்து விசர்க வந்து உபயோகப்படுத்துவதில்லை. விசர்க நகி ஹோத்தா, எந்த சொற்கள் வந்து உபயோகப்படுத்துவதில்லை, விசர்க எழுத்துன்றாங்க. அப்போ தத்பவ ததா தேசி சப்தேமி விசர்க கா பிரயோக நகி ஹோத்தாகை. தத்பவ ததா என்ற தேசி அப்படின்னா நாடுன்னு அர்த்தம். அந்த தாய் சொற்களில் வந்து தாய்மொழி சொற்களில் வந்து விசர்க எழுத்து விசர்கம் வந்து உபயோகப்படுத்துவதில்லை. இது மட்டும் நீங்கள் ஆன்சர் எழுதினா போதும். இதில் கொஷினில் அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். ஹமாரே संविधान में कितनी भाषाओं का राष्ट्रीय भाषा का दर्जा दिया है. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இது கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஹமாரே அப்படின்னா நமது, சன்விதான்மே அப்படின்னா வந்து நமது அரசியலமைப்பில், கித்தினி பாஷாவுக்கு நமது அரசியலமைப்பில் எத்தனை மொழிகளுக்கு தேசிய மொழி, ராஷ்டிரிய பாஷா அப்படின்னா தேசிய மொழி வந்து அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. தர்ஜ தியா கயாகை. நமது இந்தியாவிலேருந்து பல மொழிகள் பேசப்பட்டிருது. அதில் வந்து எத்தனை மொழிகளுக்கு வந்து தேசிய மொழின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிக்க. அதை கித்தினா எத்தனைன்னு சொல்லிக்க. அப்போ ஹமாரே சன்விதான்மே அப்படியே கொஷின் எழுதிட்டு இந்த கித்தினின் என்ற இடத்துல வந்து என்ன வந்து 22 பாஷாவும் 22 மொழிகளுக்கு ராஷ்டிரிய பாஷா 22 மொழிகளுக்கு வந்து அங்கே தேசிய மொழி, ராஷ்டிரிய பாஷா அப்படின்னா தேசிய மொழி என்று அங்கீகாரம் வழங்கப்பட்டது. தர்ஜ தியா கயாகை. லாஸ்ட் வந்து 1 से 10 तक தேவநாகரி அங்கோங்கா அந்தராஷ்டிரிய ரூப்பு லிக்கியே. அப்போ வந்து 1 வந்து ஏக்குலேருந்து 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஹிந்தி நம்பர்ஸில்
1 to 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த தேவநாகரி அங்கு அப்படின்னா எண்ணிக்கை நம்பர்ஸ்னு அர்த்தம். தேவநாகரி உருவத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் எழுதுக அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம சாதாரணமாக நம்ம நம்பர்ஸ் எழுதுறது தேவநாகரினா இயல்பான வடிவத்தில் வந்து நீங்கள் நம்பர்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க 1லேருந்து 10 வரைக்கும். அப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 சாதாரணமாக நீங்கள் வந்து நம்பர் எழுதலாம். ஹிந்தியில் இந்த மாதிரி நம்பர் இருக்குது, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஹிந்தியில் எழுத சொல்லலை, அவங்க தேவநாகரி முறையில் கேட்டதுனால நீங்கள் வந்து சாதாரணமாக நம்ம எழுதுகிற மாதிரி எழுதணும். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.